பாக்கியா எல்லாருக்குமே தேவையான எல்லாமே அழகாக பண்ணிகிட்டு இருக்காங்க. போயிட்டு பாயாசம்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்குமா பாயாசம், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாங்க பாக்கியாவை. பாக்கியா எல்லாருமே அழகாக கவனிச்சிட்டு இருக்காங்க. இதை பழனிசாமியும் பார்த்துட்ருக்காரு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சரி, ஏதாவது பாட்டு இதெல்லாம் செட் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இனியா கேட்குறாங்க. அதுக்கு பழனிசாமி சொல்கிறாரு, என்னம்மா இதெல்லாம் செட் பண்ண சொல்கிற, இது என்ன பெரிய விஷயமா, இப்போ தான் ஃபோன்லேயே இருக்கே பாட்டு, அங்கே இருக்க ஸ்பீக்கர் பாக்ஸ் நீ வந்து ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எழில் கிட்ட சொல்கிறாரு. உடனே எழில் ரொம்ப சந்தோஷமாக அழகாக பாட்டெல்லாம் ஆன் பண்ணுறாரு. டான்ஸ் ஆடுறாங்க, சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க. அங்கேருந்து டான்ஸ் சூப்பராக ஆடிக்கிட்டே வராரு. யார் இவர் இவ்வளோ அழகாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இனியா பார்க்குறாங்க. பார்த்தா விமல் ஆடிக்கிட்டே வராரு. விமல் அப்படியே இனியாவை பார்க்குறாரு. ரெண்டு பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டு ரொம்ப நல்லா அழகாக ஆடுறியப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. இவன் எப்போவுமே அப்படி தான் ஆடிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி சொல்லிட்டு இருக்காரு. யாருப்பா நீ இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. எங்கள் சொந்தக்கார பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பழனிசாமி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ எல்லாருமே பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே பாக்கியாவே பார்க்குறாங்க. ஆமாம், ரொம்ப அழகாக இருக்கதான் இருக்காங்க, நல்லா எல்லாமே சமைச்சிருக்காங்க, சூப்பராக தான் பண்ணுறாங்க, இவங்க ஓகே தான், கண்டிப்பாக நம்ம அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்படியே வராரு விமல். அப்படியே கிட்ட போகிறாரு. இனியா கிட்ட போயிட்டு பேசுகிறாரு. என்ன நீங்கள் என்ன இங்கே இருக்கீங்க, வெளியே இருக்கீங்க, நான் சும்மா தான் வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்கிறாங்க. நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு விமல். நான் வந்து விஸ்காம் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, நீங்கள், நான் இன்ஜினியரிங்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை ரொம்ப அழகாக இருக்கீங்க, அதான் நான் பேசலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு விமல். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா கேட்குறாங்க. இல்லை உங்கள் ஃபோன் நம்பர் இருந்தால் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு விமல். அதெல்லாம் தர முடியாது, உங்களால் முடிஞ்சால் நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா அப்படியே போகிறாங்க. அப்படியே பார்க்குறாரு. ஐயோ இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இதெல்லாம் கரெக்டாக விமலோட அம்மா பார்த்துட்டாங்க. என்னடா பண்ணிகிட்டு இருக்காங்க, உள்ளே வா கூப்பிடுறாங்க, கேக் வெட்ட போகிறாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நல்லா தான் இருக்குது பொண்ணு, இந்த பொண்ணையே கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க. அப்படியே ஈஸ்வரி வராங்க. எங்கே இனியாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டிட்டு போகிறாங்க. கேக்கெல்லாம் வெட்டுறாரு. ரொம்ப சந்தோஷமாக ஊட்டுறாரு. பாக்கியா கூட்டுறாங்க. பாக்கியா அப்படியே பழனிசாமிக்கு ஊட்டுறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஜோடி தான், கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், நீங்கள் வந்தது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோடய பர்த்டேவை இன்னும் கூட நல்லா செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அம்மா நினச்சாங்க. ஆனால் அதை விட சூப்பராக பாக்கியா மேடம் நல்லா பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபுட்டை யாராலுமே சாப்பிட்ருக்க முடியாது. எல்லாமே சூப்பர், வேறு லெவலில் இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது ஃபுட்டெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புகழ்ந்து பேசுகிறார். இதில் என்ன சார் இருக்குது, எப்போவுமே நான் செய்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. வந்தவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, சூப்பர் மேடம் சூப்பர், சாப்பாடு சூப்பர், வேறு லெவலில் இருந்தது, நாங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை, எல்லாமே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பாக்கியா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. கோபி வீட்டிலேருந்து யோசிக்கிறாரு. ஐயோ அங்கே போயிருக்காளே பார்ட்டிக்கு, என்ன பண்ணுறாளோ ஏது பண்ணுறாளோ தெரியலையே, எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக போயிருக்காங்க. அந்த லேம்ப் போஸ்ட்டை பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ராதிகா கேட்குறாங்க, என்ன ஆச்சு, கேன்டீன் எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்களா? அதெல்லாம் கரெக்டாக முடிஞ்சிச்சு. ஆமாம், உனக்கு சாப்பாடுலாம் நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோமே, கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாம் கரெக்டாக தான் வந்துச்சு, இருந்தாலும் நீங்கள் மட்டும் இதை யோசனையாகவே இருக்கீங்களே, பாக்கியா போயிருக்காங்களா அதையே நினச்சிட்டு இருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க. நோ பேபி, நோ 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 நோ, நான் நாளைக்கு என்ன ஃபுட்டு பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இவகிட்ட வேறு வாயை கொடுத்தா மாட்டிப்போம். ஐயோ கடவுளே, அமைதியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா இவ வேற ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாரு கோபி. அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு. எல்லாருமே சந்தோஷமாக குடும்பத்தோடு போயிருக்காங்க. யாரோ ஒருத்தன் அவனுக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி ஒரு பக்கம் பயங்கரமாக பாக்கியாவை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு.